உப்பு சட்டி வரையாடி அனைத்தையும் பறித்துக் கொண்டு 13 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அத்தியாசம் குறைத்து வந்தார். இவன் எழுந்து குறைத்து வந்தால் ஜெகம் ராஜேந்திரன் அப்படி என்று துரியோதனன் உரைக்க இந்த வாக்கியத்தை செப்போட்டிலே சாசனம் எழுதி இமைக்கிற தரையிலே பதிக்க வைத்தார்கள். அவர் வைத்த பொழுது 12 குறைத்து 13 விளாடபுரத்திலே கணித்து முந்தி முதலாகவே புலுகமா முனியை தூதாக அனுப்பினார்கள். நாடு கொடுக்க மறுத்து இந்த செய்தியை அவன் போய் சொல்லுவானோ மாட்டானோ அப்படி என்று மறு தூதாகவே சஞ்சீவி முனிவரை மறு தூதாக அனுப்பினோம். இரண்டாவது முறையாகவே இதை வார்த்தாயா இருக்கபடியா எம்பெருமான் யாதவ நகர் ரந்தகோவன் அவன் அனுப்பினார்கள். அப்படி அனுப்பி பொழுது நான் இவருக்கு மறுத்தார்கள். ஈக்கால் போறது இடம் போனேன். அப்படி கொடுக்க மறுத்தேன். 10 ஊர் 8 18 சண்டைகளிலே மாண்டவன் போக மீண்டவன் நாட்டை ஆகட்டும் அப்படி என்று கரா நியமித்தார்கள். அப்படி கரா நியமித்து குஜவர கபத்திலே கையொப்பமிட்டு கை சத்தியம் சொல்றாங்கல்ல, கை சத்தியம். ஆமா, அது கை போறது பதிலா துஜவர கம்பத்தில் அடித்து அங்க சத்தியம் செய்து கேட்பார் கேட்க கேட்காதே பாபா மூத்தத்தை குடிக்காது. நான் எல்லாம் பண்ணி அடிக்கிறேன். ஒன்னு நெறி பிடிச்சி கொஞ்சம் இதான் பாதுகாப்பு. அந்த பக்கம் இந்த மேல விழும். சீக்கிரம் கூட்டு போடையா. மனிதனாக பிறந்தால் பிறக்கும் போது இறப்பொன்று அவனுக்கு மண்டியில எழுதி மயிரால் மனைக்கு இந்த பூமிக்கு போய்வான வகை அப்படி என்று பிரம்மதேவன் எழுதி அனுப்பி இருக்கான். இன்னைக்குதான் நீ போனோம், இன்னைக்குதான் இவர் போனோம் அப்படின்னு அவர் தலையில விதியாச்சாரம் இருக்குது. உண்மையா நீ சொல்லிதான் நான் தம்பி ஒண்ணு போடுறா. ஒரு கேள்விக்கும் ஒன்னு அடிக்கிற மாதிரி வாங்கி வச்சிருக்கிறான். எனக்கு 100 ரூபா கம்மியா? நைட்டு கூட போதும் வாங்குற கம்மி அடிக்க 100 ரூபா கம்மியா? ஒண்ணுமே இல்ல. அவரு ஏசியா அதனால ஒரு மாதிரியான டைப் நண்டுலா மாத்திரம் பாகல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த காமெண்ட் சொன்னா இருக்கிற சாவு அவன் ஜூத்தாரு உங்களை சொல்லணும்னா இப்படி வந்து பேசு. நீங்க யாரு நீ மட்டும் அவனை அடிக்கலாம். நீ ஒரு அப்புறம் பண்றது தண்டனை கண்டிப்பாக உண்டு. நீங்க அரசர் அங்க போங்க. நீங்க அரசர் அங்க போங்க. நீங்க அங்க போங்க, நாங்க இங்க நிக்கிறோம். சொல்லுங்க. தவறு செய்தவர்களுக்கு தண்டனையானது ஆமாங்க நிச்சயம் உண்டு. கண்டிப்பா. அதாவது மரணம் என்பது ஒரு ஆளுக்கு மரணம் என்பது ஒரு ஆள் நிச்சயம் உண்டு. நீ தவறு செய்யல, உன்னை செய்ய சொன்ன பாரு, அவன் யாராவா? எவ்வளவு மணி வீட்டுல சேருங்க. அத ஒண்ணு உட்காந்து போடுங்க. அதை சேகாதிக்க 10 குடும்பத்தை பக்கவா கழிச்சுட்டு நான் இல்லடா போய் தான் போட்டுட்டோம். என்ன சொல்றாங்க? பாவம் இற வீட்டு பிள்ளைய 5 அடி மேல அடிச்சுக்கிறேன். இந்த கம்பெனி ஓனர் இருக்கிறாரு. ஆமா, அவனை ஒரு அடி கூட முகத்துல மீச இருந்தா கம்பெனி ஓனர் 2 அடி அடிக்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப சொல்லி தராங்க. அவங்க சொல்லி தராங்க. அதை கேட்டு வந்து ஒண்ணுதான் சப்போர்ட் பண்றாங்க. அப்படியாகவே இதை இருக்கபடியான தங்கை கொடுத்தோமே முதற்கொண்டு 10 8 சண்டைகளிலே மாண்டவர் போக மீண்டவர் நாட்டை அகட்டும் அப்படின்னு கரா நியமிக்க முதலாம் சண்டையிலே பார்த்தாயா மந்திரது மகரது சமரது ஒட்டரது சொல்லுடனே 4 வகையான சேனாசனை பிரித்தார்கள். இந்த கௌரவ வட்டத்திலே
11 கோடி சேனாசேனைகள். பாண்டவர் பட்சத்திலே 7 கோடி சேனாசேனைகள். இப்படியாகவே சேனாசேனை பிரித்து 4 சேனைகள் பிரித்தார்கள். முதல் படையிலே என்ன படை இது? தேர்ப்படை. ஆமா. இரண்டாவது படை குதிரைப்படை. மூன்றாவது படை இதற்கு யானைப்படை. நான்காவது படையானது காலாட்படை. தரையோட தயார் என்று யுத்தம் புரியக்கூடிய ஆளு. முதல் சண்டையிலே இது வார்த்தையா பீஷ்மாச்சாரியா இருக்கு. 886 வயது பிதா மகராகிய பீஷ்மாச்சாரியருக்கு சேனாதிபதி கொடுத்தார்கள். முதலாம் சண்டையிலே எதிராளி பட்சத்திலிருந்து இங்க பாரு சுவேதனன் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு பாண்டவர்களுக்கு சேனாதிபதி கொடுத்தார்கள். அந்த சுவேதன் என்ன செய்தான்? எதிரோருக்கு வந்தார். இது வார்த்தையா பீஷ்மாச்சாரிய வார்த்தையும் ஒரு பானத்தை எய்தான். இந்த பானமானது அவருடைய வலது கால் பிரிவினை படமும் ஐயோ என்று கீழே குடிந்தான். கீழே குடிந்த பொழுது 4 கோடி சேனைகளை அவன் ஒருமனை வடித்தான். முதலாம் சண்டையிலே 4 கோடி சண்டையை அந்த சுவேதனன் மடித்தான். அவன் மடித்த பிறகு ஜெயதேவி இவனை பிடித்தான். ஒரே நாளில் இந்த 18 கோடி சண்டையை மடித்து விடுவான். அப்படி என்று சூது முகாந்தரத்திலே அந்த சுவேதனனை சுவேதனா இருவரும் ஆயுதம் எல்லாம் யுத்தம் செய்யலாம் அப்படி என்று கீழே இறங்க செய்யும் பொழுது எடுத்தார் பானத்தை அவன் மீது வீசினார். யாரு? விஷயம் பொழுது அந்த சுவேதனன் முதலாம் சண்டையிலே மாண்டான். அவன் பட்சத்துல ஒரு ஆளு, எங்க பட்சத்துல 4 கோடி சேனாசேனைகள். இப்ப 20 பட்சத்துல 7 கோடி சேனாசேனைகள். சரியா? அப்படி இருந்தது. ஒத்தவ சண்டையிலே சிகண்டி என்ற பானத்தின் மூலமாகவே அர்ஜுன பெருமான் அந்த சிகண்டி பானத்தை முன்னிறுத்தி அந்த பீஷ்மாச்சாரியை பான பறிக்கலை எய்தான். பறிக்க செய்து அப்படி படுக்க செய்தான். 10ஆம் சண்டையிலே பீஷ்மாச்சாரியர் மாண்டார். 11 அது துரோணாச்சாரிய பட்டம் கொடுத்தார்கள். 12 அது ஹேமதத்தர் மாண்டார். 13 பாண்டவர் பட்சத்திலே அந்த அபிமன்யன் மாண்டான். 14 அதற்கு முன்னே ஜெயந்தவன் மாண்டான். 15 குருவா விலகக்கூடிய துரோணாச்சாரிய மாண்டான். 16 துச்சாதன மாண்டான். இன்று நடப்பது 17ஆம் நாள் யுத்தம். இவ்வளவு நாளா நான் போறது ஒருத்தமா தான் இருந்தேன். போக்குவரத்துறை அமைச்சர். அப்படி இவ்வளவு சண்டைக்கு போறது ஒருத்தமா தான் இருந்தேன். இன்னொரு தினத்திலே இதை வார்த்தையா மருமகனா விலகக்கூடிய துரியோதனன் மாமா வரவன் அப்படி அழைத்திருக்கான். அதனால வேண்டி சபையில் அமர்கிறேன். காரியம் சாய வேண்டுமானால் கழுத கால கூட பிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்பேற்பட்ட பகவானே அவர் பிறந்த நினைக்க அவர் காரியம் சாதிக்கிறதுக்காக கழுத காலம் பிடிச்சாரு. நாம அவன் 86 தேசம் மன்னர் நம்மளை வணங்கினாலும் இன்னைக்கு நம்ம காரியம் சாதிக்கணும். அதனால காலில் விழுந்தாகிலும் மாமனை எப்படி ஆகிலும் யுத்த காலத்துக்கு அனுப்பணும். காலில் எதெல்லாம் உயிர் போய் யுத்த காலத்துக்கு போக சொல்லி என்ன
ஆஹா. சரி சரி உண்மை 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 எப்படி உண்மைதான் அதற்கு மேல தெரியுமா உன்னை அதனை எழுந்து 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 மருமகனே துரியோதனா, மாமா இவ்வளவு காலம் இல்லாமல் ஆமா மாமா வரவன் அழைத்தாயே என்ன காரணம்? தெரிய வேண்டாம். என்ன 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 ஐயா இடையிடாமலே என்ன 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 நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு சின்னதா ஒரு சத்தியம் கொடுங்கள் மாமா. என்ன புறாலும் வாங்கறதா நான் இருக்கேன், நீ சொல்ற நான் செஞ்சிருக்கிறேன். ஆமா உனக்கு இதுக்கப்புறம் நான் உனக்கு சத்தியம் வேணும். சத்தியம் கொடுங்களா? இப்ப யாருக்கு நம்ப முடியுது? யா மணி மணி என்ன அவர் பொண்ணு பொண்ணு கேக்குறோம். மாடு மாடி கேக்குறோம். ஒரு சத்தியம் தானே கேக்குறோம். ஏங்க புரிஞ்சுக்கிறேன். மூத்தவர காலையில 10 மணிக்கு சொல்றது மணி 12 மணில வந்துடுறோம். இப்ப ஆமா 12 மணி வாங்கி தரோம். சரி வாங்கி சாப்பிட்டு போத இடத்துல எதுங்க ஏதாவது நிக்கிறேன்னு தெரிய போடுறோம். ஆமா இப்ப யாரும் நம்ப முடியுது? அதனால மாயா சொல்லி நம்ப மாட்டோம். நாங்க யாரும் நம்பிக்கை இது இல்லையோ ஒரு சத்தியம் கொடுங்க. தானே? ஆமா நீ எதை கேட்கிறாயோ அப்புறமா திறந்த சத்தியம் அப்படியே. ஆமா அவருக்கு வர வேண்டும். சொன்ன மகாராஜா என்ன ரத சப்தமிக்கு போற திருப்பதிக்கு இன்னைக்கு வராதா? காலைல ரத சப்தமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதியில கீழே இறங்க வரான்னு சொன்ன. அவன் கிளம்பி நேரம் வந்துட்டாங்க. அவன் ஜாரி கட்ட பையன் பிள்ளாடி அவனுங்க தப்பு செஞ்சதும் தண்ணுனா என்னங்க நீங்க வர சொல்லுங்க மகாராஜா.
தூரு பிடிச்சி ஆள் நாள் வாங்கி வச்சுக்கிறாங்க. டேய், சொல்லுங்க ஐயா. யாருக்கு யாரா ரத சாரதி? யார் ஓடுறது? அவர் எப்போ வந்தவன்? யாரும் ஓடுது நான் ஒருத்தன் நீ அடி அதெல்லாம் வாங்கியாச்சு பச்சு அதெல்லாம் அதெல்லாம் மத்து போச்சு அதெல்லாம் மத்து போச்சு அதெல்லாம் மத்து போச்சு இருக்காமல அடிக்காத. செல்லுன்னு பாக்குறா. அடிக்காத ஏன்னு கேளு. யா, காலையில நேம்பூர்ல போனோடனே என் டாடா இந்த மாதிரி மூச்சு போட காசு போட யார் இருக்கா? அதுதான். போட கூடாது. அவங்களாச்சும் 3000 பாரு எங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். மகாராஜா வந்துருவாரு. சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏண்டா அவட்ட என்ன பண்ணிக்கிறீங்க? சத்தியம் பண்ணிருக்கா? அப்ப சத்தியம் தவறுனாலும் கொல்லு. பஞ்சியம் தவறுனாலும் கொல்லு. இப்ப என்ன வரமாட்டேங்குது நாங்க போறோம். டேய், மாமா என்ன சொல்ற? யாருக்கு யார் சாரியா போடுறது? மாமா இல்லையா? நான் வரையா. போ, கூட்ட போ. அப்படியா? ஆமா, போ. வாங்களே. அண்ணா இந்த இடத்துல மாமா இடத்துல சென்று அவர் இடத்துல தந்திரமாக பேசி அவரை அழைத்து கொண்டு வந்து விட்டார். அதனால முந்தி முதலாக அவர் வயசுல மூத்தவர், நீ தான் போய் அவரை கூப்பிடணும். இதோ புறப்படுங்க வேண்டும் குருசாஸ்திரம் போக வேண்டும். சரி, சரியா? துரியோதன வர்க்குக்கு இணங்க நான் வரேன். ஏறு மேல. சரியா? ஏறு, ஏறு, ஏறு. ஆனால் ஆ, ரதம் ஓட்டுறது எங்கிட்ட வந்த ஆமா. அந்த குருசாஸ்திர பூமியிலே எதிரியாகப்பட்டவன் எந்த சந்தில எப்படி பாய்வான்னு தெரியாது. தெரியாது. அதனால நான் என்ன செய்ய போறேன், உன்னுடைய வழக்கால் தோளிலே பெருவில் வைக்க போறேன். எப்படியா? எப்படி? அந்த பெருவிரலை தோல் மேல் வைத்து எதுக்கான ஆளு தோல் மேல் வைத்து வைத்து இந்த பக்கம் தான் ரதம் ஓட்டணும். இந்த கால் பெருவிரல் அழுத்தினா ரதம் எப்படி போகணும். இந்த பக்கம் வலது கால் தோல் மேல கால் வச்சு இடது கால் தோல் மேல கால் வச்சு பெருவிரல ஒரு அழுத்த அழுத்துவேன். அந்த பக்கம் தான் ரதம் எப்படி போகணும். அந்த மாதிரி ரதம் ஓட்டணும். நீ இப்ப நான் ஓட்டுறான். நீ கீழே அனுப்பா. பலமா அந்த பிசையா நடத்துமையா உனக்கு நான் எஜமான். நான் எப்படி சொல்றேன் இப்ப நான் கோச்சிக்க மாட்டீங்களா? இப்ப நான் நாளைக்கு அவருக்கு ஒரு மந்திரி மாறி நாம இப்ப எங்க வந்துக்கிறோம்? அமரவன குருஜந்த பூமிக்கு. சரி, எதுக்கு வந்துக்கிறோம்? டேய், எதிரான பட்சத்துல எவரதான் துச்சம் செய்வதற்காக சண்டைக்கு வந்திருக்கிறோம். ஏங்க நீங்க எதுக்கு வந்தீங்க? வண்டி வண்டி வர வந்துக்கிறேன். வண்டி வரக்கு எங்க வேலை? வண்டியில வேலை. வண்டியில எந்த இடத்துல வேலை இருக்கு? கீழ் தட்டுல. அவருக்கு எங்க வேலை? மேல் தட்டுல. மேல் தட்டுல என்ன வேணும் போடுங்க. தெரியுமா? அப்ப அவர் என்ன? டேய்,
அவன் எப்பேற்பட்டவன் நான் யாரு என் குல வராச்சாரம் என்ன நான் எப்பேற்பட்ட ஆளு சிவனையே 3 முறை நேத்திரத்தில் வந்தாளு அமரமல்ல குஜத்த பூமிக்கு அங்க போறத விடு முதல்ல உனக்கு இறங்கி தான் சண்டை மாமா ஒண்ணு எங்க இருப்பனா கேட்டா தன மட்டும் தானே இருப்பேன் நான் வண்டி ஓட சொல்லிட்டு ஆமா யாருக்கு யாரா கேட்டமா அங்க போய் அடிக்கிட்டவன என்ன அடிச்சு கொன்னுட்டு அப்புறமா நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க சத்தியம் ஆச்சு சரி சத்தியம் ஒரு குணமா யாரு எனக்கு ஆமா போய் கொஞ்சம் போ மந்திரி நான் சொல்லக்கூடிய இடமாகப்பட்டது எங்கே குருசாஸ்திர பூமி நான் இப்போது சண்டைக்கு போகிற போது இல்ல நான் வருவேனோ எதிர்க்கையில் அங்க மால்வேனோ தெரியாது விதியை வெல்ல மதியால் கூட சொல்கிறேன் வெற்றிய தோல்வியோ வீரனுக்கு அழகு அதனால எனக்கு என்று ஒரு மனைவி இருக்கிறார் சுபாங்கி சக்கரவர்த்தி குமார்த்தி பொன்னுரி அம்மன் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் சரியா அதனால அவள் இடத்துல போக வேண்டும் விடைத்தாம்பல் பெற்று போக வேண்டும் அதனால நீ நேரம் போனவன ஒதிப்பான் ஆமா அவள் இடத்துல தாய் வீட்டு சீதன வரிசைகள் கொடுத்தது சுந்தர தாதிகள் தாதி இருக்காங்க அந்த அம்மா தாதிகள் சொல்லி உன்னுடைய கணவன் அந்த அம்மாவை கூப்பிடு உன்னுடைய கணவன் கண்ணமகாராஜன் அழைத்தார் அப்படின்னு செய்து சுந்தரதாரி விடுத்து 90 நாயகத்தை அழைக்க 90 நாயகம்